10 விளம்பரம் டிவியில் வந்தா 7 விளம்பரம் என்ன விளம்பரம்? ஒரே நாளின் சிகப்பழகு, ஒரே நாளில் ஒரு பொம்பளை பிள்ளை முகத்தோடு முடிவு, ஒரே நாளில் சிகப்பழகு, மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே அப்படின்னு தந்தா அது 6வது நாள் ரோஜா பூ மாதிரி ஆயிடும். ஏமா இது நிஜமா முடியுமாம்மா? 6 நாள்ல யாரையாவது சிவப்பாக்க முடியுமா? ஐயாடு நான் அந்த க்ரீம் கம்பெனிக்கு ஒரு லெட்டர் போட்டேன். டேய் முதல்ல உன் க்ரீமை சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பி அந்த யாரோ பொய்யம்மா. இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க, வெள்ளையா இருந்தாதான் அழகுங்கிறது ஒரு காலத்து மித்து. இப்ப அப்படி கிடையாது. ஒரே வார்த்தையில் சொல்லட்டுமா, வெள்ளையா இருந்தாலும் வெட்டி தான், கருப்பா இருந்தாலும் வெட்டி தான். வெள்ளையா இருந்து கமலஹாசன் ஹீரோவா இருந்தார், கருப்பா இருந்து ரஜினிகாந்த் ஹீரோவா இருந்தாருன்னு. உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன், வெள்ளையா இருந்து நாட்டை ஜெயிக்கலாம ஜவஹர்லால் நேரு நிரூபிச்சாரு, கருப்பா இருந்து நாட்டை ஜெயிக்கலாம காமராஜர் நிரூபிச்சாரு. அதான் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இந்த பெயிண்ட் அடிக்கிறது பெரிய விஷயமா, நம்ம கலந்து மாத்திக்கிறது பெரிய விஷயமா? அது ஒரு மித்து. அது வெள்ளையா இருந்தா தான் பெருமை. அது மேல பர்சனாலிட்டியில ரொம்ப லாக் ஆகாதீங்க. ஏன்னா எல்லாரும் பர்சனாலிட்டியை மாற்ற முடியாது. எல்லாருமே இந்த உலகத்துல இப்போ ஐஸ்வர்யா ராய்க்கு ஒரு மூக்கு ஒரு கண்ணுன்னா அதே மாதிரி எல்லாரையும் ஆக்கிட முடியுமா? முடியாது. ஏன் ஐஸ்வர்யா ராயை கூட நீங்க சரியான கண்ணாடி வச்சு பார்த்தா ஒரே மேடு பள்ளமா கவர்மெண்ட் ரோடு தார் ரோடு விட மோசமா தான் இருக்கும். அப்படிலாம் ஒண்ணு இருக்க முடியாது. போட்டு பூசலாம். அப்படிலாம் ரொம்ப அழகு நம்ம சொல்றதெல்லாம் ஒரு மித்து, தேவையில்லாத விஷயம். நல்லா இருக்கணும், தோற்றத்துல கம்பீரமா இருக்கணும். ஆனா அதுக்காக ஓவரா அதை பத்தி கவனப்படக்கூடாது. சொல்லிட்டுமா, சில பேர் குள்ளமா பிறந்துருவாங்க, சில பேர் ஒல்லியா திடீர்னு உயரமா இருப்பா. எதுக்கு வருத்தப்படக்கூடாது. லால் பகதூர் சாஸ்திரின்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தார் தெரியுமா? லால் பகதூர் சாஸ்திரி குள்ளமா இருப்பார். சாஸ்திரி அவர் ஈஜிப்ட் நாசரை மீட் பண்ணா எப்படி இருக்கும்? ஈஜிப்ட் நாசர்னு ஒரு பிரசிடென்ட் இருந்தாரு, 7 feet. நம்ம லால் பகதூர் சாஸ்திரி 4.5. எப்படி இருக்கும் கான்ட்ராஸ்ட் யோசிச்சு பாருங்க. நாசர் 7, இவர் 4.5. மீட் பண்ண எப்படி இருக்கும்? அதை கேட்டான். யார் கேட்டா? ஒரு பத்திரிகைக்காரன் லால் பகதூர் சாஸ்திரி கேட்டான், மிஸ்டர் சாஸ்திரி, நீங்க குள்ளமா இருக்கிறீங்க, நீங்க இன்டர்நேஷனல் லீடர்ஸை மீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் டெவலப் ஆகாதா? சாஸ்திரி சொன்னார், இல்லையே, எவ்வளவு உயரமான ஆளை என்கிட்ட குனிஞ்சுதான் பேசணும். மின்மினி